இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? விசுவாசம். சரியா? நீங்க ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தான் உண்மையான தேவன். ஏசப்பா தான் நல்ல தகப்பன். நம்மளை ரட்சித்த தான் ஏசப்பா. நமக்காக ஜீவனை தந்த ஏசப்பா. அவரை நான் விசுவாசிக்கிறேங்கிறதே பெரிய பாக்கியம். சரியா? நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. சரியா? சரி, அப்ப நமக்கு ஏசப்பா மேல நல்ல விசுவாசம் வேணும். சரியா? விசுவாசமா இருப்பீங்களா? ஆண்டி ஒரு கதை சொல்லட்டா? ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு ஆளு எப்பவும் சர்ச்சுக்கு போகணும், வசனம் படிக்கணும். எஸ்ப சொல்லியிருக்காங்கல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? நம்ம முதல் முக்கியத்துவம் எதுக்கு? படிக்கிறதுக்கு முன்னே ஏசப்பாட்டு போய், ஏசப்பா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கேன், எனக்கு ஞானம் தாங்க ஏசப்பா, படிக்க உதவி செய்யுங்க ஏசப்பான்னு ஏசப்பாட்டு கேட்டு பின்னே தான் படிக்கணும். ஓகேயா? அப்போ தான் நல்ல ஞானம் வரும், நல்ல ஞாபக சக்தி வரும், நல்லா படித்து நல்லா சூப்பராகிடலாம். ஒரு அக்கா எப்பவுமே ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு தங்கச்சி சொல்லும், எனக்கு படிப்பு தான் பெருசு, நான் நல்லா சூப்பராக படிப்பேன், சூப்பராக மார்க் வாங்கிடுவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருவோமா? நம்ம சண்டே கிளாஸுக்கு படிப்போம். இல்லைக்கா, நான் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு நான் இன்னைக்கு படிக்கணும்னா படிக்க போகிறேன். நாளைக்கு நமக்கு சண்டே கிளாஸில் எக்ஸாம் இருக்குல்ல, நீ அதுக்கு படிக்கலையா? வசனம் படிக்கலையா? இல்லைக்கா, நான் அப்புறமேல்ட்டு படிச்சுக்கிறேன். எனக்கு புக்கில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, நான் அதை படிச்சுக்கிறேன் நாளைக்கு எக்ஸாமுக்கு. ஐயோ, அப்போ நீ படிக்க வரலையா? இல்லைக்கா, நீங்களே போங்க, நான் வரல. சரி, நானே சண்டே கிளாஸ் போய் நானே படிச்சுக்கிறேன். சரிக்கா. நாளைக்கு எனக்கு சண்டே கிளாஸுக்கு எக்ஸாம் இருக்கு ஏசப்பா, அதுக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் ஏசப்பா, உங்களோட வசனம் எல்லாமே நான் படிச்சிருக்கேன் ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு நாளைக்கு ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாமுக்கு உதவி செய்யணும். நீங்கள் உதவி செய்வேன்னு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அப்போ ஒரு ஆள் சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறாங்க, பாப்பா பாப்பா நீ சீக்கிரம் வா, நம்ம சண்டே கிளாஸுக்கு போவோம், வசனம் படிப்போம், வசனம் படிச்சுட்டு வந்து நாளை மண்டே நமக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்குது, படிக்கலான்னு. அப்போ தங்கச்சி சொல்கிறாங்க, நான் சண்டே கிளாஸுக்கெல்லாம் வரமாட்டேன், அம்மாலாம் அடிச்சிருவாங்க, ஃபஸ்ட்டு புக்கு தான் படிக்கணும், நான் சூப்பராக இருந்து படிப்பேன், நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டே கிளாஸுக்கு போகலை, வசனம் படிக்கலை, எனக்கு என் படிப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லிட்டாங்க. அப்போ அக்காவுக்கு சங்கடம் வந்துச்சு. அக்கா போயிட்டு ஏசப்பா சண்டே கிளாஸுக்கு போயிட்டு ஆண்டிமார் சொன்ன வசனம்லாம் படிச்சுட்டு அவங்க ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம், நான் அன்றைக்கி அப்போ தங்கச்சி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், வரமாட்டேன்ட்டா, நான் எனக்கு ஏசப்பா தான் பெருசு, ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா கிட்ட வசனம்லாம் படிச்சிருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு நாளை எக்ஸாமில் உதவி செய்யணும்னு சொல்லி அக்கா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் வந்தது பார்த்துக்கோங்க, 2 பேரும் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க. திடீர்னு ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு ஃபுல் மார்க் கிடச்சிட்டு, நான் தான் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் தேவனை விசுவாசித்து அவரோட வசனம் சண்டே கிளாஸ் எல்லாமே கரெக்டாக படிச்சிங்கன்னா நீங்களும் ஸ்கூல் ஃபஸ்ட் எல்லாமே வரலாம். வாவ், சூப்பர். நான் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிட்டேன், ஏசப்பாவை மட்டும் தேடி இருந்தேன்னா எனக்கும் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம்ல. இனிமேல் நான் ஏசப்பாவை நல்லா தேடி நல்ல பிள்ளையாக இருப்பேன். பார்த்தீங்களா? ஏசப்பாவை தேடினால லாவண்யக்காவுக்கு நல்ல சூப்பர் மார்க்கா, ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு. சரியா? சண்டே கிளாஸ்க்கு ஒழுங்காக போனாங்க, வசனம் ஒழுங்காக படித்தாங்க, ஏசப்பாவை விசுவாசித்தாங்க, அவங்களுக்கு நல்ல மார்க்கு கிடைச்சிருச்சு. ஒரு தங்கச்சி சொன்னாங்க, எனக்கு படிப்பு தான் பெருசு, நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா படித்து சூப்பர் மார்க் வாங்கிடுவேன். அப்படிதான் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? இதுதானே, இதெல்லாம் எனக்கு தூசி, ஒரு நிமிஷத்தில் படித்து அப்படியே வாங்கிடுவேன், 100க்கு 100 மார்க் வாங்கிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி செய்ய முடியுமா? ஏசப்பா இல்லாமல் 100க்கு 100 மார்க் வாங்க முடியுமா? நமக்கு முடியாது. ஏசப்பாவுக்கு விசுவாசிக்கணும், ஏசப்பாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? அப்போ நம்ம எல்லாத்துலையும் எப்படி ஆயிடலாம்? சூப்பராக ஆயிடலாம். ஸ்கூல் ஃபஸ்ட்டாக மார்க் வாங்கணும்னா என்ன செய்யணும்? ஏசப்பாவை விசுவாசிக்கணும், நல்ல வசனம் படிக்கணும், ஏசப்பா பிள்ளையா இருக்கணும்.